நான் பீட்டர் எல்விஸ் இண்டிகோவின் தலைமை நிர்வாக அதிகாரி. நாங்கள் முன்னர் மேற்கொண்ட தொடர்புகளை தொடர்ந்து இன்று உங்கள் விமான நிறுவனமான இண்டிகோ மீண்டும் அதன் கால்களில் நிற்கிறது மற்றும் எங்கள் செயல்பாடுகள் நிலையானதாக உள்ளன என்பதை பகிர்ந்து கொள்ள நான் இங்கு வந்துள்ளேன். ஒரு பெரிய செயல்பாட்டு இடையூறு நடந்தபோது நாங்கள் உங்களை கைவிட்டு விட்டோம். அதற்காக நாங்கள் வருந்துகிறோம். விமான பயணத்தின் அழகு என்னவென்றால் அது மக்களையும் உணர்ச்சிகளையும் லட்சியங்களையும் அபிலாஷைகளையும் ஒன்றிணைக்கிறது. மேலும் நீங்கள் பல்வேறு காரணங்களுக்காக பயணம் செய்தீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். உங்களில் ஆயிரக்கணக்கானோர் பயணம் செய்ய முடியாமல் போனது, அதற்காக நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். ரத்து செய்யப்பட்டவற்றை எங்களால் மாற்றியமைக்க முடியாது என்றாலும் அதன் பிறகு எங்கள் முழு இண்டிகோ குழுவும் மிகவும் கடினமாக உழைத்து வருகிறது என்பதை நான் மீண்டும் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். முதன்மையாக உங்களுக்காக, எங்களின் மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களுக்காக. ஆரம்பத்தில் சிக்கித் தவித்த மற்றும் தாமதமான அனைத்து வாடிக்கையாளர்களையும் பாதுகாப்பாக அவர்களது இலக்குகளுக்கு அல்லது வீடுகளுக்கு திரும்பச் செய்வதே எங்கள் முதல் முன்னுரிமையாக இருந்தது. பிறகு நாங்கள் கேள்விகள் ஏதுமின்றி பணத்தை திரும்ப கொடுக்க ஆரம்பித்தோம். இலட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே தங்கள் முழு பணத்தையும் திரும்ப பெற்றுள்ளனர். மேலும் நாங்கள் தினசரி அடிப்படையில் இதை தொடர்ந்து செய்து வருகிறோம். இதை செய்து முடிப்பதில் நாங்கள் முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் என்பதில் உறுதியாக இருங்கள். விமான நிலையத்தில் சிக்கியிருந்த பெரும்பாலான பைகள் ஏற்கனவே உங்கள் வீடுகளுக்கு திரும்ப கொண்டு செல்லப்பட்டுவிட்டன. மேலும் மீதமுள்ளவற்றை விரைவில் வழங்குவதில் எங்கள் குழுக்கள் மிகவும் கடினமாக உழைத்து வருகின்றன. மேலும் நாங்கள் அனைத்து வாடிக்கையாளர் தேவைகளையும் தொடர்ந்து பூர்த்தி செய்கிறோம். ஒரு வாடிக்கையாளராக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இணையாக இண்டிகோ நெட்வொர்க் மற்றும் விமானங்களின் மறுசீரமைப்பு ஒரு போர்க்கால அடிப்படையில் செய்யப்பட்டது. டிசம்பர் 5 அன்று எங்களால் 700 விமானங்களை மட்டுமே இயக்க முடிந்தது. அதன் பிறகு படிப்படியாகவும் சீராகவும் முன்னேறி 6ஆம் தேதி 1500, 7ஆம் தேதி 1650, நேற்று 1800 மற்றும் இன்று 1800க்கும் அதிகமான விமானங்களை இயக்கியுள்ளோம். நேற்று நிலவரப்படி எங்கள் நெட்வொர்க்கில் உள்ள அனைத்து 138 இடங்களுக்கும் மீண்டும் பறக்கிறோம். மேலும் எங்கள் சரியான நேர செயல்திறனும் சாதாரணமாகியுள்ளது. முன்னதாக டிசம்பர் 10 மற்றும் 15க்கு இடையில் நிலைமையை சீராக்குவதாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இன்று டிசம்பர் 9ஆம் தேதி நிலவரப்படி எங்கள் செயல்பாடுகள் முழுமையாக திறப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நான் இப்போது உறுதிப்படுத்த முடியும். அதாவது எங்கள் இணையதளத்தில் பிரதிபலிக்கும் விமானங்கள் ஒரு சரிசெய்யப்பட்ட நெட்வொர்க்குடன் செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே புதுப்பிப்புகளுக்கு எங்கள் இணையதளத்தை தொடர்ந்து பார்க்கவும். நாங்கள் அரசாங்கத்துடன் முழு ஒத்துழைப்புடன் தொடர்ந்து பணியாற்றுகிறோம். மேலும் உடனடி நெருக்கடி இப்போது கையாளப்பட்டுவிட்டதால் இது எதனால் ஏற்பட்டது, இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் மற்றும் இதிலிருந்து எப்படி வலுவாக வெளிவருவது என்பதில் உள்நாட்டில் கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளோம். வாடிக்கையாளர் கோபம் இன்னும் இருந்தாலும் எங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து மனதை கவரும் செய்திகளை பெறுகிறோம் என்பதையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேலும் மக்கள் மீண்டும் எங்கள் விமானங்களில் முன்பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளிக்கிறது. எங்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி மற்றும் இந்த கடினமான நேரத்தில் உங்கள் பொறுமைக்கும் புரிதலுக்கும் மற்றும் ஆதரவிற்கும் நன்றி. எங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் அறிந்த அதே விமான நிறுவனமாக நாங்கள் இன்னும் இருக்கிறோம். நன்றி.